இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸை நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருப்போம். நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணிலாம் கூட வந்து சென்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கூகுள் ஃபார்மை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளே வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே ஃப்ரீ ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது லிங்காக வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோ டு ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அன்டைட்டில் கொஷின் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கொஷின் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலுமே இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் வேணுமா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி வந்து வேணுமா, இல்லாட்டி ஷார்ட் ஆன்சராக வேணுமா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அந்த ஆட் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஃபார்ம் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இமேஜஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் வீடியோட லிங்க் அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எத்தனை கொஷின்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் தான் நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு போனதுமே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுறப்ப அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 3 வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 5 வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண அதிகமாக கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் கூட வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து மெயில் ஐடிலாம் வந்து சென்ட் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபார்மோட லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணதுமே அவங்க வந்து அந்த கொஷின்ஸுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இதிலே உங்களால் வந்து செக் பண்ண முடியும். இதில் கொஷின்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அதுக்கு யார் யாரெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுறதாலும் வந்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிங்காக கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதற்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஆனால் செக் பண்ணுறதுக்கு முன்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறப்ப எந்த ஜிமெயில் ஐடியோட உங்களோட மொபைலில் வந்து க்ரோம் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அந்த ஜிமெயில் ஐடியிலே திருப்பியும் இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற இந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணி போகிறப்ப தான் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்க்க முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஜிமெயில் ஐடியில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடியிலே போய் கரெக்டாக வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் எப்போதுமே பண்ணுற மாதிரி நார்மலாக வந்து க்ரோமில் போயிட்டு ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். அப்படி வந்து நீங்கள் க்ரோமில் வந்து வேறு ஜிமெயில் ஐடியை மாற்றிட்டு திருப்பி இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறப்ப ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியோட வந்து இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நம்ம யாருக்கு வேணாலுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரெஸ்பான்ஸுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொசீஜர் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணுறது, வீடியோட லிங்க் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து
நீட்டாக செஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் அவங்க வந்து ஃபில் பண்ணிலாம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வேறு எதுவும் கண்டென்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அந்த கண்டென்ட் பற்றி மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.